பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான பயணங்களை மேற்கொள்கின்றோம். ஆனால் எல்லா பயணங்களும் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றதா, மன நிறைவை கொடுக்கின்றதா, நல்ல உறவுகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறதா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு குட்டி கிராமத்தில் ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் உணவருந்திக் கொண்டிருந்தார்கள். இந்த வேளையில் அந்த ஊரில் உள்ள ஒரு சிறுவன் தன்னுடைய சைக்கிளில் ஊரை சுற்றி கொண்டிருந்தான். பேருந்தில் இருந்து இறங்கி அவருடைய உறவினர்கள் வருவதை கண்ட இந்த சிறுவன் தன்னுடைய சைக்கிளில் வேகமாக சென்று அவர்களுக்கு முன் அந்த வீட்டில் உள்ள அனைவருக்கும் இந்த தகவலை சொல்ல வேண்டும் என்று சொல்லி போகின்றான். அப்படி சென்றவன் இந்த தகவலை சொல்லுகின்றான். இந்த தகவலை கேட்ட பிறகு அந்த வீட்டில் உள்ள அனைவருமே உண்டு கொண்டிருந்த அந்த உணவை மிகவும் வேகமாக உண்ண ஆரம்பித்தார்கள். அப்படி வேகமாக உண்டு கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வீட்டில் உள்ள பெண்மணியுடைய தொண்டையில் நல்லெலும்பானது சிக்கிக் கொள்கின்றது. அப்படி சிக்கிக் கொண்ட பிறகு அவர் ஆன் த ஸ்பாட்லே இறந்து விடுகின்றார். எங்கே வரக்கூடிய அந்த உறவினர்களோடு தங்களுடைய உணவு பகிர்ந்து கொள்ள போகின்றோமோ, வருகின்றவர்கள் எங்கே தங்களுடைய உணவு அனைத்தையும் உண்டு விடுவார்களோ என்கின்ற கெட்ட எண்ணத்தில் உண்டதால் இந்த பெண்மணியானவள் இறந்து விட்டாள். ஆனால் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம், அன்னை மரியாள் எலிசபெத் கருவுற்றிருக்கிறார் என்கின்ற செய்தியை கேட்ட பிறகு அவர் நீண்ட ஒரு பயணத்தை மேற்கொள்ளுகின்றார். அன்னை மரியாள் 100 மைல் தூரம் நடந்தே செல்லுகின்றார். நம்முடைய மொழியில் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 150 கிலோமீட்டர் நடந்தே செல்லுகின்றார். அவர் நடந்து செல்கின்ற பொழுது கண்டிப்பாக அவருடைய கால் வலித்திருக்கும், உடல் சோர்வாக இருந்திருக்கும். இதை அனைத்தையும் அவர் பொருட்படுத்தாமல் எலிசபெத் அம்மாளுக்கு அவர் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு, சீரிய நோக்கத்தோடு செல்லுகின்றார். அப்படி சென்ற பொழுது எலிசபெத் அம்மா அன்னை மரியாளை வாம் வெல்கம் கொடுத்து அவரை கட்டி அணைத்து அவருக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். இங்கே அன்பானது மலர்கின்றது, பாசமானது மலர்கின்றது, மனித நேயம் வெளிப்படுகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை யாராவது ஒருவர் சந்திக்க வருகிறார்கள் என்று சொன்னால், அல்லது நாம் யாராவது ஒருவரை சந்திக்க செல்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய அந்த சந்திப்பு, அந்த பயணமானது அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றதா, மன நிறைவை கொடுக்கின்றதா, அன்பை கொடுக்கிறதா, நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஐயோ அவனா வருகிறான், ஐயோ அவளா வருகிறான் என்கின்ற அந்த பயம் தவிர்த்து வருகின்ற அவர்களை நாம் நல்ல முறையில் பார்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு மகிழ்ச்சி, சமாதானம் நமக்குள் ஏற்படுகிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே,